ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு ஜவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் நைட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாம். சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சேவ் டமாட்டர். இவருக்கு ரொம்ப பிடிக்கும். சேவ் டமாட்டர்னால் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. இந்த காராச்சேவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காராச்சேவ் போட்டு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணால் காராச்சேவ் சேவ் டமாட்டர். இது வந்து மகாராஷ்டிரன் டிஷ் கிடையாது. இது வந்து குஜராத்தி மார்வாடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்கு நான் சேவ் டமாட்டர் பண்ணுறனோ அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம தலைவர் சப்பாத்தி கேட்பார். அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தியை கொடுத்தாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுலாம் எடுத்து வைக்கல, அப்படியே கிடக்கு. நீங்கள் இது மாதிரி என்றைக்காவது பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லோகா அவங்க ஊர் சாப்பாடு சாப்பிட்டா நான் விட்டுவேனா என்ன? நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட வேண்டாம். இது வந்து இன்றைக்கி காலையில் வடித்த சாதம் கொஞ்சம் இருந்தது. அவருக்கு சேவ் டமாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்காது. அந்த சப்ஜி பார்த்திங்களா, நான் என்ன செஞ்சேன், 2 லெமனை புழிஞ்சி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் போடலை, வேர்க்கடலை எல்லாம் போட்டு தாளித்து 2 லெமனை புழிஞ்சி ஊற்றி நம்ம ஊர் டிஷ் நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க சாப்பாடுலேயே இவங்க 2 பேரும் ஒற்றுமையில் என்ன குடும்பம் நடத்துவாங்கன்னு. அப்படி தான், சாப்பாடு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்தாமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வாங்க, நம்ம ராஜஸ்தானி டிஷ்ஷும் சாப்பிட்லாம், நம்ம தமிழ்நாடு டிஷ்ஷும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம காராச்சேவ் தான். இது பாருங்கள், இவ்வளோ மிச்சம் ஆகிட்டு. இருந்தாலும் சோறுக்கு நல்லா இருக்காது. இது இப்போ இருந்தப்போ இன்றைக்கி நைட்டில் நான் சாப்பிட்டுப்பேன். நாளைக்கு நம்ம வேலைக்கும் கொண்டு போய் சாப்பிட்லாம். இதில் மிஞ்சிட்டுனா சரி, இவ்வளோ செஞ்சுட்டு पूरा पत्ता ही है ना. என்னதான் செஞ்சு தந்தாலும் அது நிக்கால் கிறக்கே खाओ. என்னதான் செஞ்சாலும் குறை சொல்லாமல் திங்க மாட்டாங்க மனுஷன். மிச்சம் இருந்தால் நாளைக்கு சாப்பிடுவோம். நாங்கள் எப்படி சண்டை போடுறோம் பார்த்தீங்களா, நாய் மாதிரி வல்லுன்னு. இதுதான், இப்படி தான் இந்தி சண்டை. இந்தியில் இப்படி தான் சண்டை போடுவோம் நாங்கள், சரிங்களா? அவர் சொல்கிறாரு, தப்பாக ஒன்றும் சொல்லலை. மல்லிக்கீரை வந்து கட் பண்ணி போட்டால பெருசாக எதுக்கு போட்டேன்னு. ஏன்னா நான் வந்தது இன்றைக்கி 11 மணி. இப்போ வந்து இந்த அரை மணி நேரத்தில் இவ்வளோ செஞ்சுருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெரிய குத்தம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு முடி வந்துட்டான் பாருங்கள். இதுக்கு சொல்ல நீ உன் தலையிலேருந்து எடுத்து போட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் தரார். ஒரு சாப்பாடில் கொஞ்சம் இல்லை, ரொம்ப. நான் வந்ததே 11 மணி. வந்து அவருக்கு மாவு பிசைஞ்சு அவருக்கு பிடிச்ச சப்ஜி பண்ணி கொடுத்து, எனக்கு கொஞ்சோண்டு காலையில் சோறில் 2 லெமனை புழிஞ்சு ஊற்றி சோறை கிண்டி வச்சு எடுத்து கொடுத்தா குத்தங்குறம் கண்டுபிடிக்கிறதுலே பழக்கம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? நீங்களாம் நினைக்கிறீங்க ஐயோ ஒரு பாவம், அப்புறம் இவர் பாவம் கிடையாது. இவர் என்ன சொல்லிட்டுன்னு தெரியல, சரிங்களா? நான் கோவலாம் கிடையாது. அவர் பாவம் பசியில் இருக்கார். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டது. இப்போ நைட்டில் வந்து இப்போ கரெக்டாக 11:45 ஆகுது. அதனால் கோவப்படுறாரு. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும், சரிங்களா? இப்போ வாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது, அது செஞ்சு முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்லாம். நான் சொல்லலாம் அர்ஜென்ட் வேலை. இந்த காரப்பொரி தான். நீங்கள் நினைக்கலாம் மணி 12 ஆகுது. 12 மணிக்கு இதுக்கு காரப்பொரி பண்ணுற பெரிய ரீசன் இருக்குது. கொஞ்சம் ஆற வைக்கலாம், தட்டில் தட்டிட்டு சொல்கிறேன். நான் மொத்தம் எங்கள் வீட்டுக்கு 9 பிளேட் வந்தது. நான் அதில் வந்து என்ன செஞ்சேன், ஒரு 7 பேருக்கு கொடுத்துட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 பேர் வந்து தீபாவளி முடிஞ்சிட்டு மறுநாள் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க பிளேட் என்கிட்ட இருக்குது. ஞாபகமே இல்லை. இன்றைக்கி காலையில் அவங்க பிளேட்டு கேட்டு வந்துட்டாங்க. ஒன்று 5வது மாடி, ஒன்று வந்து எங்கள் பக்கத்து வீடு. அவங்க ஒரு வருஷமும் போன வருஷம் பெருநாள் போயிட்டு இந்த காலையில் ஆண்டி என் பிளேட்டுக்கு தரீங்களான்னு. நம்ம வந்து பிளேட்டை வந்து வெறும் பிளேட்டாக இங்கே மும்பையில் கொடுக்கக்கூடாது, ஏதாவது வச்சு கொடுக்கணும். நம்ம ஏதாவது கடையில் வேண்டது கொடுக்கறதுக்கு இப்படி செஞ்சுட்டுனா இவரும் வந்து அப்பப்போ சாப்பிட்டு போகிற பார்த்தீங்களா. அதனால தான் இந்த காரப்பொடி ரெடி. இவர் என்கிட்ட கேட்காரு, பாதி ராத்திரிக்கு இன்னும் நீ போய் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோரில் 2 பிளேட் கிடக்கு. இதை அவங்க வந்து என்கிட்ட பிளேட்டை கேட்ட மாதிரி நான் நாளைக்கு போய், எனக்கு டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து வேலைக்கு ஓடுறேன்னா சரி, நைட்டில் வீட்டுக்கு வரதுக்கு 10:30 மணி ஆகுது. இப்போ இதை நல்லா ஆற வச்சு டப்பாவில் வச்சுட்டு காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பிளேட்டை கொடுத்தா வேலைக்கு போகணும். இப்படி தான் நான் வந்து பகலெல்லாம் கடைக்கு வேலைக்கு போயிடுவேன், நைட்டெல்லாம் வீட்டில் வேலை செய்வேன். நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ, பாய், குட் நைட். மணி வந்து பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ கரெக்டாக 12:05 ஆகுது. இருந்தாலுமே சிலவங்க வேலைக்கு நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வருவாங்க. சிலவங்க அந்த மெடிக்கல்லாம் வந்து எப்போவுமே நைட்டில் 12-1 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பிற அந்த பால் கடைக்கு வந்து நைட்டில் தான் ஜாமான்லாம் வரும், அவங்க இறக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? நாளைக்கு மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டட்டா பை.